பைசைக்கிள் தீவ்ஸ் 1948ல ரிலீஸ் ஆன ஒரு இட்டாலியன் த்ரில்லர் டிராமா படம். படத்தோட ஹீரோ ரிச்சி அண்ட் அவரோட ஃபேமிலி வறுமையினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரிச்சிக்கு போஸ்டர் ஒட்டுற ஒரு வேலை கிடைக்குது. ஆனா அந்த வேலை கிடைக்கணும்னா கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு பைசைக்கிள் இருக்கணும். அதனால அவர் வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வித்து ஏற்கனவே அடமானத்துல இருக்கிற அவரோட பைசைக்கிளை மீட்டெடுக்கிறாரு. இதனால அவருக்கு அந்த வேலையும் கிடைக்குது, அவரோட குடும்பமும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஒரு நாள் ஒரு திருடன் அவரோட பைசைக்கிளை திருடிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் ரிச்சியும் அவரோட பையன் ப்ரூனோவும் சேர்ந்து அந்த பைசைக்கிளை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான் இந்த பைசைக்கிள் தீவ்ஸ் படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க கஷ்டத்தை விட்டு வெளியே வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படி சந்தோஷப்படுறாங்க, அந்த வாய்ப்பு அவங்க கையை விட்டு போகும்போது எப்படி மறுபடியும் கஷ்டப்படுறாங்கன்றத ரொம்ப எமோஷனலா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ரிச்சியும் அவரோட பையன் ப்ரூனோவும் அந்த பைசைக்கிளை தேடி போற அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்கா சூப்பரா எடுத்திருப்பாங்க. நமக்கே அவங்க எப்படியாவது அந்த சைக்கிளை கண்டுபிடிச்சணும்னு தோண வச்சிருவாங்க. ரெண்டாவது எனக்கு இந்த படத்துல பிடிச்சது இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ். ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப டீப்பா எழுதியிருப்பாங்க. ரிச்சி ஒரு ஃபேமிலி மேனா அவரோட குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டு வேலை தேடுறாரு, வீட்டில் இருக்கிற பொருட்களை வித்து சைக்கிளை மீட்டு கொண்டு வரது, சைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு சந்தோஷப்படுறது, சைக்கிள் திருடு போனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுறது, தான் வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு எப்படியாவது சைக்கிளை கண்டுபிடிச்சணும்னு தேடி அலையிறது, ஒரு கட்டத்தில் தன்னோட சைக்கிள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி வேற ஒரு சைக்கிளை திருடலான்னு முடிவு பண்றாரு. இந்த மாதிரி இந்த கேரக்டரை ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அடுத்து ரிச்சியோட மனைவி மரியா. ரிச்சி மரியா கிட்ட வந்து சைக்கிள் இருந்தா தான் வேலை கிடைக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் மரியா வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வித்து எப்படி ரிச்சியோட சைக்கிளை மீட்டு கொடுக்குறாங்க, சைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் எப்படி சந்தோஷப்படுறாங்க, சைக்கிள் போனதுக்கு அப்புறம் எப்படி உடஞ்சி அழுகுறாங்க. இப்படி இந்த கேரக்டருமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் கேரக்டரா இருக்கக்கூடிய ரிச்சியோட பையன் ப்ரூனோ. அந்த சைக்கிளை பத்தி ரிச்சியை விட அதிகமா ப்ரூனோக்கு தான் தெரியும். ஏன்னா ப்ரூனோக்கு அந்த சைக்கிள் மேல அவ்வளோ ஒரு அன்பு இருக்கும். அவன் எப்படி அவனோட அப்பா கூட சேர்ந்து அந்த சைக்கிளை தேடி டிராவல் பண்றான், ஒவ்வொரு இடத்துலயும் அவனால முடிஞ்ச அளவுக்கு அவனோட அப்பாக்கு எப்படி அவன் உதவி பண்றான். இது போக கிளைமேக்ஸ்ல அவங்க அப்பா எல்லார்கிட்டையும் அடி வாங்கும் போது அவன் கதறி அழுது நம்மளையும் கலங்க வச்சிருவான். இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம அந்த ஃபேமிலியை நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுவோம். இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்த்தாலும் இந்த படத்தோட ஃபீல் கொஞ்சம் கூட மாற போறது இல்ல. இது வரைக்கும் யாராவது இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பைசைக்கிள் தீவ்ஸ் படத்தை பாருங்க. இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம்.